ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஹேர் பேக் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ஹேர் பேக் போட்டாலும் நம்ம முடி வளரும். ஆனால் அப்படி வளர்ந்தால் மட்டும் போதுமா? இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஹேர் பேக் தான் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயமும் கரிஞ்சீரகமும் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் எக்கச்சக்கமான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, இதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே வந்து நம்ம முடியை ஸ்ட்ராங்காகவும் கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளர வைக்கும். ஆட் பண்ணியிருக்க வெந்தயம் வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்க ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி புது முடியை வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கருஞ்சீரகம் நம்மளோட முடியை கருப்பாகவும் மாற்றும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதனாலையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு தேவையான தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹேரில் சிக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து அந்தளவுக்கு ஹேரில் வந்து ஒட்டிக்கும். அதனால் நல்லா ஒரு ஃபில்டர் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹேர் பேக்கில் ஒரு 15 to 20 இன்க்ரீடியன்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணி அதிலேருந்து நான் சீசனுக்கு தகுந்த மாதிரியும் என்னோடய ஹேரில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் தான் நான் அப்பப்போ செலக்ட் பண்ணி போட்டுட்டு வரேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ஹேர் பேக் இருக்கும். அதை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஹேர் பேக்கு யூஸ் ஆகுதோ அந்த ஹேர் பேக் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரப்போ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ ஹேர் பேக்கும் நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வெந்தயம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஹேர் பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணணும் அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கிற டைமில் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கோல்டு பிடிக்காமல் இருக்கும். இது கூட இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ஃபுட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கோவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி தான் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக்கும் எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் நிலைக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டைமில் ஒரு 1/2 hour விடும்போது இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது. எப்போவுமே ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஹேர் பேக் போடும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்ல ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கும். நம்ம ஆயில் வச்சதும் வந்து வேஸ்ட்டாக போகாது. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஹேர் ஆயில் வந்து கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில். முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டுமே லைட்டாக எண்ணெய் வச்சுருந்தேன். என்னோடய ஹேர் வந்து ட்ரை ஹேர் அப்படிங்கிறதுனால எண்ணெய் வந்து சீக்கிரமாக குடிச்சிரும். ஸோ நான் வந்து மறுபடியும் லைட்டாக ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா பின்னல் போடும்போது நம்ம ஹேர் வந்து டாப் டு எண்டு வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அப்படியே எண்டு மட்டும் தான் டேமேஜ் ஆகும். அதையும் நம்ம ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். நம்ம ஃப்ரீ ஹேர் விடும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணினீங்க அப்படின்னாலே ஹேர் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்ல ஒரு அடர்த்தியாகவும் அழகாகவும் வளரும். இந்த மாதிரி நம்ம ஹேர் ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். ஆல்ரெடி ப்ராப்பராக எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேலோட்டமாக அப்போது நான் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு எப்படி நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 11 மணி அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டைம் இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா கொண்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிரும். அதுக்கப்புறம் தலையில் வந்து நல்லா சிக்கி எடுத்துகிட்டு ஒரு 11 to 12 மணிக்கெலாம் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 11 மணிக்கு போட்டுட்டு கூட 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான் இந்த தான் வந்து ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த டைமிங்கும் இந்த மாதிரி ஹேர் பேக் மெத்தடும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதுவே வின்டர் சீசன் வரும்போது கொஞ்சம் ஏற நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேக்கும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வின்டர் சீசனில் வந்து அந்த மாதிரி ஹேர் பேக் வந்து செலக்ட் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது. இல்லை நான் ஒர்க்குக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி டைமிங்லாம் செட் ஆகாது அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரலான ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை வந்து எப்படி ஹேர் பேக் போடலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு எது ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்துச்சுனாலும் ஹேர் பேக் பற்றியும் ஹேர் க்ரோத் ரிலேட்டடாக எந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் பார்த்திங்களா எவ்வளோ ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாறிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹேர் கேர் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய ஹேருமே ரொம்ப லாஸ் ஆகி அதுக்கப்புறம் இதை நான் ரியலைஸ் பண்ணி இப்போ வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேரை லூஸாக பின்னல் போட்டு லைட்டாக மடக்கி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லைட்டாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் ஆயில் தேவையோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.